இந்த குடும்பத்தினுடைய அமைதி தான் அந்த கண்திஷ்டினால கெட்டு போகுது. இந்த குடும்ப சந்தோஷம் தான் அந்த கண்திஷ்டினால அப்படியே நின்று போகுது. இந்த இல்லறம் தான் அந்த கண்திஷ்டினால துறவரமாக மாறுது கடகராசிக்கு. ஆக கடகராசிக்காரர்களுடைய காட்டக்கூடிய பாசம், மனசு அடுத்தவர்களுக்கு பொறாமல் இல்லைங்க, ஒரு திருஷ்டியவே ஏற்படுத்தக்கூடிய சூழலை உருவாக்குது. சில மோசமான பார்வை கொண்ட எந்த நபராக இருந்தாலும் இவர்கள் வீட்டிற்குள்ளே அனுமதிக்கும் பொழுது, வெளியில கடகராசி சொல்லும்போது கூட சில விஷயங்களை டீல் பண்ணி வந்துடலாங்க, வீட்டுக்குள்ள அதுக்கு பேர் பெருமூச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி மூச்சு விட்டுட்டு போகும்போது அந்த 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புகழ் ஸ்தானம் இவர்களுக்கு பாதிப்படையும். எவ்வளவுதான் வீட்டுக்குள்ள நல்ல நறுமண புகைகளை வைத்தாலும் அந்த வீட்டில் ஏதோ அழுக்கடைஞ்ச மாதிரி, ஒரு சுத்தம் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கு. சாப்பாடு பழசாகி கொட்டிக்கிட்டே இருக்கிறோம், சாப்பிட முடியல, சமைச்சு வச்சிருக்கிறோம், 4 பேரை ஒன்னா உட்காந்து கூப்பிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையில தான் எப்பயுமே இருந்தோம். ஆனா 2 பேர் வந்தா 2 பேர் வர்றதில்லை, யாரோ ஒருத்தர் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு எங்கிட்ட திரும்பி போய்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் இந்த குடும்பம் இப்படி சிதைந்தது என்ற ஒரு உணர்ச்சி குற்ற உணர்ச்சியாக மாறி அன்பான நேயர்களுக்கு வணக்கம். கண் திருஷ்டி சீரீஸ்ல இருக்கும். இந்த எபிசோட்ல கடகராசியில பிறந்த நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த விஷயத்துல கண் திருஷ்டிக்கு ஆளாறீங்க, இந்த கண் திருஷ்டிலேருந்து நிவர்த்தி பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் இந்த விஷயத்தை நமக்காக சொல்ல இருக்கிறார். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. கண் திருஷ்டி அப்படின்னும் போது எல்லாருக்குமே அந்த ஒரு டவுட் இருக்கு, முதல்ல எனக்கு கண் திருஷ்டினால தான் இது நடக்குதா அப்படின்னு. அதை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் சார். ஜோதிடம் சார்ந்த தொடர்புகளையும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வகையில கடகராசிக்காரர்கள் எந்த விஷயத்துல கண் திருஷ்டிக்கு ஆளாறாங்க? கடகம் அப்படின்னு சொன்னா சந்திரன் தான் நம்மளுடைய அம்சம். சந்திர பகவான் அற்புதமா ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு வீடு. அதுல 3 நட்சத்திரங்கள்ல எந்த நட்சத்திரம் வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு. அது சந்திரன்லேயே 2 விதம் சொல்கிறோம் இல்லையா, பௌர்ணமி சந்திரன், தேய்பிறை சந்திரன் சொல்கிறோம். பௌர்ணமி சந்திரன் ரொம்ப அமைதியாக, ரொம்ப பிரகாசமாக, ரொம்ப ஒளி பொருந்திய, பார்க்கும்போதே நம்ம என்ன சொல்கிறோம், ஆஹா அப்படி ஒரு முழு நிலவு அழகு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தேய்பிறை சந்திரன்னா இருட்டா, இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறது. நமக்கு எதுக்கியா ஒரு ஒம்பு, யாரோ இப்படியோ போகிறேன். அது 4ஆம் இடங்கிறது இல்லறம், குடும்பம், வீடு, மனை, வாகனம், லௌகீக அதை பற்றிய கருத்துக்கள். குடும்பத்தில் இருப்போம், காலையில் போன பிள்ளைங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களா, அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அந்த குடும்பத்தை சார்ந்தே அந்த பாசத்தை காமிச்சிக்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் வீடு, நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும், ஒரு வண்டி இருக்கணும், குடும்பத்தோடு போகிறதுக்கு சிரமப்படாமல் பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இல்லறம், குடும்பம் சார்ந்த சிந்தனைகளை அதிகம் சுமக்கக்கூடிய ஒரு ராசி கடகராசி. அதனால் பெரும்பான்மையாக குடும்பத்தில் அமைதி நிலவணும் அப்படின்னு நினைப்பாங்க, பாசத்தை பகிரணும் அப்படின்னு நினைப்பாங்க. கடகம்ங்கிறது சந்திரன். 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த காலச்சக்கரத்திற்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் மாதூர் ஸ்தானம், தாயார் ஸ்தானம். சந்திரனே மாதூர் கிரகமாகத்தானே வர்றார். அப்போ அந்த தாய்மை உள்ளங்கள் அப்படியே அரவணைத்து போகணும், குடும்பத்துக்குள்ள ஒரு நிம்மதி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி, ஒரு பாசக்கார ராசி அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுங்களேன். இந்த கிறுக்கு பய மனசு காட்டக்கூடிய அந்த பாசம்தான் பல பேர் கண்திஷ்டிப்படுவதற்கு காரணமாக போகுது. இந்த குடும்பத்தினுடைய அமைதி தான் அந்த கண்திஷ்டினால கெட்டு போகுது. இந்த குடும்ப சந்தோஷம் தான் அந்த கண்திஷ்டினால அப்படியே நின்று போகுது. இந்த இல்லறம் தான் அந்த கண்திஷ்டினால துறவரமாக மாறுது கடகராசிக்கு. ஆக கடகராசிக்காரர்களுடைய காட்டக்கூடிய பாசம், மனசு அடுத்தவர்களுக்கு பொறாமல் இல்லைங்க, ஒரு திருஷ்டியவே ஏற்படுத்தக்கூடிய சூழலை உருவாக்குது. பொதுவாக இப்படிலாம் பாசம் காட்டினா நம்ம குடும்பமும் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே நினைச்சு நினைப்பாங்க. இது எப்படி கண் திருஷ்டி ஆகும்? அதில் நிறைய விஷயம் இருக்குது. அதாவது கடகராசியை பொறுத்தவரைங்க அந்த குடும்பத்துக்குள்ளே படக்குன்னு கோவப்படுறது கிடையாது. எல்லா கோவத்தையும் அப்படியே மனசுக்குள்ளே அடக்கிக்கிட்டு அக்கௌண்ட்டில் சேமித்து வைக்கிற மாதிரி ஒரு நாள் அது வெளியில் வரும், அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கத்தி, ஒரு சண்டை போட்டு, ஒரு அசிங்கப்படுத்தி வீட்டுக்குள்ளே கூச்சலிட்டு அது 4 பேருக்கு தெரிகிற அளவுக்கு நம்ம ஏன் நடப்பானே அப்படின்னு சொல்லி தனக்கான சோகங்களையும் தனக்கான பிரச்சனைகளையும் முதல்ல மறைச்சிக்கிறாங்க. ஒரு நேர சாப்பாடு இருந்தாலும் சரி, அல்லது சாப்பாடே இல்லைனாலும் சரி, தன்னுடைய வறுமையை இன்னொருத்தட்ட காட்டுறதே கிடையாது. தான்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற எண்ணங்களை இந்த சந்திரன் மனதளவில் இவர்களுக்கு ஏற்படுத்துகிறார். 5ஆம் இடத்து பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய கடக ராசிக்குரிய கிரகம் செவ்வாய் பகவான் இவர்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையான அமைப்புகளை சில நேரங்கள் செஞ்சுட்டு, சில நேரங்களில் இவங்க நம்பின ஆட்கள், நம்பிக்கையான விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு எதிராக திரும்பும் பொழுது அதை கூட பெருசாக பொருட்படுத்தாமல் பொறுமையை கடைபிடிச்சிட்டு அப்படியே போகக்கூடிய தன்மை இவர்கள்ட்ட இருக்குது. என்னடா
இவங்க குடும்பத்தில் சண்டை வரல, சத்தம் இல்லை, ஆர்ப்பாட்டம் இல்லை, எதையும் சொல்லலை, யார்கிட்டையும் கேட்கலை, வறுமைன்னு காட்டலை, பகைன்னு சொல்லலை, எதிரின்னு நிற்கலை. அப்படிங்கும்போது அது கிடைக்காதவர்களுக்கு அது ஆதங்கத்தை கொடுக்குமா கொடுக்காதா? அந்த நம்ம குடும்பம் சந்தோஷமாக இல்லையே, ஏன்னா இவங்க வீட்டில் 1008 பிரச்சனை இருக்கும், அதை காட்டலை, அவ்வளோதான் பிரச்சனையே தவிர இந்த காட்டாத தன்மையே கடகராசிக்கு கண் திருஷ்டியை ஏற்படுத்துது. என்னடா நம்ம குடும்பத்தில் பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, நம்ம காசு இல்லைங்கிறது 4 பேருக்கு தெரிஞ்சு போச்சு, நம்மளும் அண்ணன் தம்பியும் பேசிக்கலைங்கிறது 4 பேருக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம வீட்டுக்கு வந்த புள்ள சத்தம் போடுறது, நம்ம வீட்டு மருமகன் நம்ம வீட்டு மருமகன் பண்ணுற தப்புகள்லாம் வெளியில் வந்துருச்சு. அவங்க குடும்பத்தில் 1008 பிரச்சனை நடக்குது, ஒன்று கூட கண்டுபிடிக்க முடியலையே. அவங்க மனசை விட்டு சொல்லலை, எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு சிரிச்ச முகமாக வர்றாங்க போகிறாங்க, சோடி விட்டு வர்றாங்க போகிறாங்க, ஒன்றும் கலையலையே. அப்படிங்கிற நிலைதான் கண் திருஷ்டிக்கு கடகராசிக்காரர்கள் ஆட்படுவதற்கான காரணமே. அதே போல கடகராசி தன்னுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, தனக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களை ஸ்டேட்டஸ் போட்டு காட்டணுங்கிற அவசியம் இல்லை. இவங்களுடைய அந்த நிதானமான வளர்ச்சி, அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மனமகிழ்ச்சியான சந்தோஷங்களை பார்ப்பவர்களுக்கு எப்படி இது இவ்வளோ அமைதியாக இருக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கடகராசிக்காரர்கள் யாரையும் காயப்படுத்துவதில்லை, இவர்களுடைய சந்தோஷமே பிறருக்கு மிகப்பெரிய வழியை கொடுக்குது. எப்படி இவங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுது அப்படிங்கிற யோசனை தான் கடகராசிக்காரர்களுக்கு கண் திருஷ்டியாக கன்வெர்ட் ஆகி வீட்டுக்குள்ளே வருது. அதே மாதிரி கடகராசிக்காரர்களுடைய வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த ஒரு 2-3 நாளில் நீங்கள் பாருங்கள், அதுக்குன்னு வர்ற எல்லா உறவுக்காரர்களையும் சந்தேகப்பட சொல்லலை, அது திருஷ்டி பாதிப்பு, ஒரு பொறாமையான ஒரு உணர்ச்சி, குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சூழல் அப்படியே மாறுது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வரும்போதே உங்களுக்கு ஏதோ திருஷ்டி பாதிப்பு இருக்கிறதாக நீங்கள் உணர முடியும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1008 பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்குள்ளே கடகராசிக்காரர்களுடைய வீட்டுக்குள்ளே 4 பேர் இருந்தால் 4 தினசாக இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. அவ்வளவு பேரையும் சமாளித்து கட்டி காப்பாற்றி வெளியில் தெரியாமல் பிரச்சனையை டீல் பண்ணுறது எங்களுக்கு மட்டும்தாயா தெரியும். ஆனால் உள்ளே வந்துட்டு போனாங்க, அந்த நேரத்தில் நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருந்தோம், நடிச்சுக்கிட்டு இருந்தோம், அவ்வளோதான். அந்த நடிப்பு கூட 4 நாளைக்கு நிற்கலை. திரும்ப எங்கள் பிரச்சனையும் வெளியில் வர மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்கிருச்சு. வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருந்த பணம் திடீர்னு நின்று போச்சு. ஏன்னு சொன்னால் கடகராசிக்கு 9 குடைய பாக்யாதிபதி குரு பகவான், அவரே ராசிக்கு 6 குடைய ரோகாதிபதி சத்துரு ஸ்தானாதிபதியாக வருவதால் திருஷ்டி பாதிப்பு வந்த உடனே கடன் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இவர்களுக்கு உருவாகும். 9 குடைய பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் புகழை கொடுக்கக்கூடிய கிரகங்க. கடகராசிக்கு ஒரு புகழ் கிடைக்க போது, ஒரு விஷயத்தினால ஒரு காரியம் சக்சஸ் ஆக போது, வெற்றி கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயம் சில மோசமான பார்வை கொண்ட எந்த நபராக இருந்தாலும் இவர்கள் வீட்டிற்குள்ளே அனுமதிக்கும் பொழுது, வெளியில் கடகராசி சொல்லும்போது கூட சில விஷயங்களை டீல் பண்ணி வந்துடலாங்க, வீட்டுக்குள்ளே அதுக்கு பேர் பெருமூச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி மூச்சு விட்டுட்டு போகும்போது அந்த 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புகழ் ஸ்தானம் இவர்களுக்கு பாதிப்படையும். அதை விட ஒரு கொடுமை என்னன்னா, அந்த 9 குடைய பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் கடகராசிக்கு 7ஆம் இடத்துல நீச்சம் என்ற நிலையை பெறார். அந்த குடும்ப ஒற்றுமையை 1008 பிரச்சனையை 1008 சண்டையை, ஒரு வீட்டில் அஷ்டம சனி நடந்தது, 7.5 சனி நடந்தது, அல்லது வேற ஏதோ பாதிப்புகள் நடந்தது, விபத்துகள் நடந்தது, இதையெல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்த பொழுது கூட, 1008 வறுமையான பிரச்சனைகள் இருந்த பொழுது கூட, கடன் ஏற்பட்ட பொழுது கூட, இதை யார்ட்டையும் காமிக்காமல் வெளியில் வந்த அந்த கடகராசிக்கு திருஷ்டி பாதிப்பு ஏற்பட்ட உடனே இவங்க குடும்பத்துலையும் இல்லாத ஒன்றா, இவங்க வாங்காத கடனா, இவங்க வீட்லேயும் ஒரு விபத்து வந்துருச்சுல அப்படின்னு இன்னொருத்தர் சந்தோஷப்படும்படியான சூழல்கள் உருவாகி இவங்களுக்கு தொடர்ச்சியாக அடி மேலே அடி அப்படியே விழுந்துக்கிட்டே இருக்கும்படியான சூழல்களை சில நேரங்களிலே கிரகத்தாக்கங்கள் இவர்களுக்கு உருவாக்கும். அப்போ அந்த நேரத்தில் தான் மோசமான நண்பர்கள், மோசமான உறவுகள், மோசமான ஆட்கள்கிட்ட போய் கடகராசிக்காரர்கள் மனம் விட்டு தன்னுடைய பாசத்தை காமிக்கிறங்கிற பேரில் அந்த குடும்ப உறவுகளையும் தன்னுடைய குடும்ப உறவுகளாக நினைத்து கொண்டு அந்த சகோதரிகளை தன்னுடைய அண்ணன் தங்கச்சிகளாக நினச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே விட்டுட்டு வா பங்காளி போ பங்காளின்னு வாமச்சான் எல்லாம் பழகிக்கிட்டு கடைசியில் இவருடைய வளர்ச்சி எவ்வளவு வேகமாக பௌர்ணமி போன்று ஜொலித்ததோ அமாவாசை போன்று திரும்ப தேய்பிரையாகி அப்படியே போய்கிட்டே இருக்கிறத பார்க்குறோம். அப்போ திருஷ்டி பாதிப்பு இருக்கும்போது கடகராசிக்காரர்கள் உளவியல் ரீதியாக, மன ரீதியாக, குடும்ப ரீதியாக, உறவுகள் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. அது உண்மை ஒன்றா அப்படியே தெரிய ஆரம்பிக்கும். கண்டுக்காமல் விட்டுட்டா குடும்பமே பிரியும் அளவிற்கு சில சூழல்கள் உருவாகும். கடகராசி காட்டக்கூடிய பாசம், கடகராசி காட்டக்கூடிய அன்பு, கடகராசி குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனமகிழ்ச்சி, கடகராசிக்காரர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய சந்தோஷம்
பிறருக்கு பொறுத்துக்கிறது இல்லை. அதனால கடகராசிக்காரர்களுக்கு கண் திருஷ்டி அதிகம் ஏற்படுகிறது. கடகராசிக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? தாயும் பிள்ளையும் சேர்ந்திருந்த அழகு தானே, தாய் பிள்ளைக்கு பாசம் கொடுத்தா அழகு தானே. ஏன்னா கடகம் என்பது தாய்மை வீடு. ராசியாதிபதி சந்திரனும் குருவும். குருவுக்கு என்ன சொல்றாங்க? குழந்தைக்கு காரக கிரகம்னு சொல்றாங்க. அந்த இடத்துல தான் குரு உச்சம் பெறுகிறார். ஒரு தாய் பிள்ளைக்கு சோறு ஊட்டுறத பார்த்து ரசிப்போம், குழந்தை இல்லாதவர்கள் பார்த்து ஏங்குவார்கள். அது கண் திருஷ்டியாக கடகராசிக்காரர்களுக்கு தன்னுடைய குழந்தையினுடைய வளர்ச்சியை நிச்சயமாக பாதிக்குது. அதே போல கடகராசிக்கு 2 அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சூரியன், தந்தையை குறிகாட்டக்கூடிய கிரகம். குடும்பத்துக்குள்ள அப்பா புள்ள அவ்வளவு பாசமா இருக்கக்கூடிய ஒரு கிரகம் கடகராசி. அப்பாவுக்கு ஒன்றுனா துடிச்சு போகக்கூடிய ஒரு தன்மை இவர்களுக்கு எப்பயுமே இருக்குது. ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அப்பா வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் கூட அந்த பெண்களை கொஞ்சுவது உண்டு. ஆண்கள் கூட அப்பா பையில உரிமையோடு வா போன்னு சொல்லி பேசி காசு எடுத்து பழகுவது உண்டு. இது 4 பேர் இருக்கல வீட்டுக்குள்ளே நீங்கள் எப்படி சோசலைசமாக இருக்கும்போது எங்கள் அப்பா இப்படி இல்லையே, எங்கள் அப்பா இன்னமும் எம்டனாக இருக்கிறாரியா அப்படின்னு 4 பேர் நினச்சாங்கன்னு சொன்னால் உங்கள் அப்பா உள்ள உறவு உங்களுக்கு அந்த இடத்துல பாதிக்கப்பட்டு போகுது. கடகராசிக்கு 5 பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் 10 தொழில் கிரகமாக வருவதால் தொழில் செய்கிற இடத்துலையும் கடகம் நேர்மையை கடைபிடிக்கும். பங்காளி கூட பகையாளியாக இருந்தாலும் மீண்டும் உறவாட நினைக்கும். அந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய சகோதர கிரகத்தோடு பாசத்தோடு கடகம் இருக்கும். அண்ணன் தம்பி மாதிரி தெரியாது, ராம லட்சுமணை மாதிரி தெரியும், பங்காளி மாதிரி தெரியாது, உடன் பிறந்த ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் போன்று தெரியும். ஆக தன் சகோதர சகோதரிகளை கூட சொத்து சுகத்தில் நீ ஏமாத்தி இருந்தாலும் கூட பொழைச்சிட்டு போடா அப்படின்னு சொல்லக்கூடிய கடகத்திற்கு அந்த சகோதர பாசம் 4 பேர் கண்ணுக்கு திஷ்டிப்பட்டு சகோதரர்கள் ஏன் பகையானா எதுக்கு பகையானாங்கிற தெரியாத சூழலை கடகராசிக்காரர்கள் சந்திப்பாங்க. பெரும்பான்மையாக கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் சில திருஷ்டி தோஷங்களை உருவாக்குறார். ஏன்னா சனி பார்வை ரொம்ப கொடியது இல்லையா? 7-8 சனி பகவான் வாழ்க்கையில் அவமானப்பற்றக்கூடாதுன்னு பெரும்பான்மையாக கடகராசி சில விஷயங்களை மறைத்து ஒளிந்து வாழக்கூடிய தன்மையில் இருப்பாங்க. ஆனால் அந்த அவமானப்படும்படியான சூழலை சனி எங்கே உருவாக்குறாருன்னா திஷ்டி பாதிப்பு அதிகம். கடகம் தனக்கு ஏற்பட்ட பெருமையை, தனக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கையை, தனக்கு கிடைச்ச பாசத்தை, என்னை அவங்க பாராட்டினாங்க, என் பொண்ணு என்னை இப்படி பார்த்துக்குது, என் பையன் என்னை இப்படி வச்சுக்கிறான், எனக்கு இவ்வளோ காசு கிடைக்குது, என் பிள்ளையை நான் இப்படி வாங்கி கொடுத்தேன், என் தந்தையை நான் இப்படி பார்த்துக்கிட்டேன், என் குடும்பத்துக்காக இப்படி செலவு பண்ணேன், என் சகோதரன் நானும் இன்னைக்கு இந்த சினிமாவுக்கு போயிட்டு வந்தோம், எங்கள் வீடு இப்படி இருக்குது, எங்கள் வீட்டை நாங்கள் கட்ட போகிறோம், மாற்றி குடி போகிறோம், வெளிநாடு போக போகிறேன் இப்படின்னு தன்னுடைய வார்த்தைகளை சக ஆளுகள்கிட்ட கூட, வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்கள்ட்ட கூட, சனிங்கிறது தொழில் செய்யும் இடம் இல்லையா, அந்த இடத்தில் தான் கடகராசிக்காரர்கள் அதிகம் திருஷ்டிக்கு ஆட்படுவார்கள். தொழில் செய்கிற இடத்துல நண்பர்களை தேடிக்கிறது முக்கியம் இல்லை, யாரு நண்பங்கிறது தேடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம், யாரு உறவுங்கிறது தேடுறது கடகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில் செய்கிற இடத்துல அவன் தொழிலுக்கு வந்திருக்கான், நீங்கள் உங்கள் தொழிலுக்கு போயிருக்கீங்கிறது இல்லாமல் அந்த இடத்துல எல்லாத்தையும் போய் உளர்றது சொல்றது. சில நேரங்களில் தேய்பிறை சந்திரனாக இருக்கும்போது மனம் பலவீனமாக இருக்கும். தனக்கு ஏற்பட்ட துக்கத்தையும் தனக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தையும் ஒருத்தட்ட சொல்லும்போது துக்கம் என்பது திருஷ்டியாக மாறாது, சந்தோஷம் என்பது கடகராசிக்கு திருஷ்டியாக மாறும். அன்றிலிருந்து சந்தோஷம் குறைந்து துக்கம் என்பது கடகத்திற்கு அதிகமாகும். அந்த துக்கம்தான் வாழ்நாள் துக்கமாக கடகராசிக்கு என்றுமே திருஷ்டிக்கு பாதிப்புக்கு முக்கியமான காரணமா மாறுது. கடகராசிக்கு கண் திருஷ்டி இருக்கு அப்படின்னா அது அவங்களால எப்படி உணர முடியும் சார்? எப்படி ரியாக்ட் ஆவாங்க? அதாவது கடகராசிக்கு கண் திருஷ்டி அதிகம் இருக்குன்னா வாழ்க்கை கஷ்டமா மாறாது, மனசே கனமா மாறும். அழுக வர மாதிரி இருக்கும், ஆனா அழுக வராது. அடிக்கடி மூட் அவுட் ஆகும். சும்மாவே அந்த சந்திரன் இவர்களுடைய மனநிலையை மாற்றிக்கிட்டே இருப்பார். அதுலேயும் சுய ஜாதகத்தில் சந்திர பகவான் ராகு கேது சம்பந்தங்கள் தொடும் பொழுது ரொம்ப பாதிப்புகளை உண்டாவார். அப்போ காரணமே இல்லாமல் மூட் அவுட் ஆகிறது. ஏதாவது காரணம் இருக்கணும்ல, எதுவுமே இல்லை, ஆனால் அழுக வர மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி அந்த நெஞ்சுக்குழியில் அப்படியே ஒரு மாதிரி கனத்த இதயமாகவே இருக்குது. வீட்டுக்குள்ளே போனால் அது சந்தோஷமே இல்லை, யார்கிட்டையுமே பேச முடியல, எப்பயுமே எனக்கு கோபம் வராது, ஆனால் எரிச்சலாக இருக்குது, கோபமாக இருக்குது, ஒரு மாதிரி பிடிவாத குணம் இருக்குது, யாருமே பேசுனா எனக்கு பிடிக்கல, அந்த இடத்துல என்னால் இருக்க முடியல, ஒரு மாதிரி வாசனை. எவ்வளோதான் வீட்டுக்குள்ளே நல்ல நறுமண புகைகளை வைத்தாலும் அந்த வீட்டில் ஏதோ அழுக்கடைஞ்ச மாதிரி ஒரு சுத்தம் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்குது. சாப்பாடு பழசாகி கொட்டிக்கிட்டே இருக்கிறோம், சாப்பிட முடியல, சமைச்சு வச்சுருக்கிறோம், 4 பேரை ஒன்றா உட்காந்து கூப்பிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையில் தான் எப்பயுமே இருந்தோம். ஆனால் 2 பேர் வந்தால் 2 பேர் வர்றதில்லை, யாரோ ஒருத்தர் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு எங்கிட்ட திரும்பி போய்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் இந்த குடும்பம் இப்படி சிதைந்தது என்ற ஒரு உணர்ச்சி குற்ற உணர்ச்சியாக மாறி நம்ம தான் எதுவும் தப்பு பண்ணிட்டோமோ, என்ன நடக்குதுன்னு தெரியலையே, இப்படிப்பட்ட மனநிலையை கண் திருஷ்டி நடக்கும் பொழுது கடகராசிக்காரர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி சில சூழல்கள் இவர்கள் கஷ்டப்படும் பொழுது அந்த காயத்திலிருந்து வெளியில் வர முடியாமல் பழைய அந்த விஷயங்களெல்லாம் இவங்க மெமரிக்குள்ளே வந்து போய்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் கடகராசிக்காரர்கள் பயம் கொள்ளக்கூடாது, மன அழுத்தத்திற்கு அதிகம் ஆட்படக்கூடாது. திருஷ்டி பாதிப்பு இருக்குதுங்கிறத உணர்ந்துடுறீங்க அப்படின்னு சொன்னால் இன்னமும் கூட சில விளைவுகள்லாம் இருக்குது. குடும்பத்துக்குள்ளேயே இது ரியாக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு இவர்களை இந்த மாதிரியான திருஷ்டி பாதிப்புகளும்
குடும்பத்திற்குள்ள சில விளைவுகளையும் இந்த திருஷ்டி பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்போ கடகராசி இந்த கண் திருஷ்டினால மூட் அவுட்ல இருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பா குடும்பத்திலயும் பாதிக்கும்ல சார்? அது எப்படி ரியாக்ட் ஆகும்? அதாவது கடகத்திற்குரிய கிரகம் சந்திர பகவான். சந்திரன் பாதிக்கப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன், 100 சனம் ஏன் ஒரு சனமே கூடியிருந்தாலும் கூட தான் மனசு தான் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உண்டாகும். தனிமை உணர்ச்சி அதிகம் வரும். குடும்பத்தில் தொட்டு பேசினாலே எரிச்சல் வரும். பக்கத்தில் நின்னாலே பகையாளி போல தோன்றும். அதுக்கப்புறம் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, தனிமையாக இருப்பாங்க. குடும்பத்தை இணைக்கணும்னு நினைப்பாங்க, இணைஞ்சு இருக்கணும்னு நினைப்பாங்க, ஒன்றா சேர்ந்து கோயிலுக்கு போகணும்னு நினைப்பாங்க, ஒன்றா சேர்ந்து எங்கேயாவது போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் போக விடாது. 4 பேரை இழுத்து இழுத்து பிடிக்கிற மாதிரியே இருக்கும். நீ வந்தா நீ வா, நீ வந்தா நீ வா, நான் ஏன் வரணும் அப்படிங்கிற மாதிரியான வாக்குவாதம். ஒருத்தர் கோயிலுக்கு போகணும்னு பிடிக்கும், ஒருத்தர் சினிமாவுக்கு போகணும்னு பிடிக்கும், கடைசியில் எல்லாரும் கிளம்பிட்டு எங்கேயுமே போக வேணாம்யா அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும்போது கடகம் போய் தனிமையை தேடும். அந்த தனிமை உணர்ச்சி பாசத்தை தேடும். அந்த பாசத்திற்கு பங்காளிகளை தேடும். அந்த பங்காளி பகையா மாறும். இதுதான் கடகராசி திருஷ்டி பாதிப்பு வரும் பொழுது பாசத்தை கொடுத்துட்டு பாசத்தை தேடிக்கிட்டு கடைசியில் பங்காளி பகையோட வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்க வேண்டிய சூழல் அவர்களுக்கு உருவாகிறது. அப்போ குடும்பத்துக்குள்ளே இந்த இல்லை, சரி பரவாயில்ல, வெளியில் ஒரு அண்ணன் தம்பி வீட்டுக்கு போனோம்யா, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனோம், நண்பர்கள் வீட்டுக்கு போனோம் அப்படின்ற மாதிரியான சில சூழல்கள் இருக்கணும்ல. அப்போ தானே ஏதோ மன உளைச்சல்லேருந்து வெளியில் வர முடியும், இந்த மாதிரியான பாதிப்புகள்லேருந்து வெளியில் வர முடியும். அப்போ கோவில் குளத்துக்கு போவோம், ஏதோ ஒன்று நமக்கு நெகட்டிவாக நடக்குது அப்படின்னு நினச்சி போகும் பொழுது அங்கேயுமே சில திருஷ்டி பாதிப்புகளை இவர்கள் ஆட்பட வேண்டிய நிர்பந்தம் இவர்களுக்கு உண்டாகும். அப்போ கடகராசிக்கு 7, 8 கூடைய சனி பகவான் இவர்களுடைய ராசிக்குள்ள நட்சத்திரநாதனாக, பூச நட்சத்திரம் 4 பாதங்களும் இருக்கு இல்லையா? அப்ப சனி பகவானுடைய நட்சத்திரங்களிலே சந்திர பகவான் சஞ்சரிக்கக்கூடிய அந்த காலகட்டங்களிலே கண் திருஷ்டியை உணர்ந்திருந்தாலும் கூட, ஆலயத்திற்கு சென்று அதை நிவர்த்தி செய்யணும் நினைத்தாலும் கூட போக முடியாத தடுதல்கள் வரும். வண்டி ரிப்பேர் ஆகிறது, வண்டி அந்த நேரத்துக்கு போக முடியாத சூழ்நிலை ஆகிறது, கடைசி நேரத்தில் கோவில் பூட்டுற முடியாத சூழ்நிலை உருவாகிறது, பூசாரி வரிசையில் நின்றுட்டு இருப்பாங்க, யாரோ முண்டியும் போது சாமியை பார்த்துட்டு இவங்களை பார்க்க விடாமல் பண்ணுறது, கடைசி நேரத்தில் திரை அடைச்சிடுறது, அடுத்து கோயிலுக்கே வர வேணாம்டா அப்படிங்கிற மாதிரி மன விரக்தியோட வீட்டுக்கு வருவது, கோவிலுக்கு கொண்டுட்டு போகிற தேங்காயோ பழமோ எங்கேயோ ஒரு இடத்துல அது சரியாக உடைபடாமல் போவது, திருஷ்டி பாதிப்போட வருவது. அந்த நேரத்தில் இவர்கள் வீட்டுக்கு வரும் பொழுது மன நிம்மதி வீட்டுக்குள்ளேயும் இல்லாமல் தெய்வ நடமாட்டமே இல்லாதது போன்று, குலதெய்வமே அதிகள் இல்லாத போன்ற ஒரு சூழ்நிலையை கடகராசிக்காரர்கள் உணர்வார்கள். அப்ப அந்த இறைவனை தேடி போகும்போது கூட சில குற்ற சம்பவங்கள், சில தடைகள், சில பாக்கிய பிரச்சனைகள், அந்த நேரத்தில் பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, திடீர்னு ஒரு அந்த மாதாந்திர தடை வரும். அந்த வேண்டுதலை நிறைவேற்ற முடியாத சூழல் தட்டிக்கிட்டே போகும். ஜோதிடம் பார்ப்பாங்க, பரிகாரங்கள் தேடுவாங்க, நல்ல மனிதர்கள்ட்ட ஆலோசனை கேட்பாங்க, ஆனால் எதுவுமே சக்ஸஸை கொடுக்காது. அப்போ அந்த நேரத்தில் தான் திருஷ்டி மொத்தமாக லோடாகிருக்கு அப்படின்னு கடகராசிக்காரங்க வெளியில் வரக்கூடிய சூழலை தேட வேண்டிய நிர்பந்தம் வரும். இந்த கண் திருஷ்டிலேருந்து நிவர்த்தி பெறுவதற்கு பூஜை புனஸ்காரங்கள் பலன் தருமா சார்? என்ன மாதிரியான வழிபாடு இவங்க செய்யணும்? அதற்கு முன்னாடி கடகராசிக்காரர்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். எல்லாரையும் குடும்பமாக நினைங்க, ஆனால் உங்கள் குடும்பமாக நினைக்காதீங்க. எல்லா குடும்ப உறவுகளையும் மதித்து நடங்க, ஆனால் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் குடும்பத்துக்குள்ளே காட்டக்கூடிய அன்பு, பாசம், சூழல், வாங்கின பொருட்களை யார்ட்டையும் கூட்டி கொண்டாந்து பளிச்சுன்னு காட்டாதீங்க. 4 பேர் வரும்பொழுது நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காமிச்சுக்காதீங்க. இதை வீட்டுக்குள்ளே கடைபிடிக்க வேண்டும். அதுக்கப்புறம் பூஜை புனஸ்காரங்களை தேட வேண்டும். நம்ம கூட கண் திருஷ்டியிலிருந்து வெளியில் வருவது எப்படின்னு பார்ட் 1 வீடியோவில் அதுக்கு செய்யக்கூடிய வழிபாடுகள், வீட்டிற்குள்ளேயே செய்ய வேண்டிய எளிய பூஜை முறைகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் ஒன்றும் பெரிய செலவினங்களை சொல்லி பரிகாரம் சொல்லக்கூடிய ஆட்கள் கிடையாது. அந்த காலத்தில் முன்னோர்கள் கடைபிடித்த விஷயங்களை அப்படியே எடுத்து கொடுக்குறோம். அதை நம்ம நேயர்கள் பயன்படுத்தி கொண்டாலே பெரிய வெற்றி, பெரிய மாற்றங்கள், பெரிய நிம்மதி அவர்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். பரிகாரம் என்பது பணம் செலவழித்து பெறுவதில்லை. பரிகாரம் என்பது முழு மனதோடு இறைவனிடத்திலே சரணாகதி அடைவது. கடகராசிக்கு கண் திருஷ்டி வராமல் இருக்கிறதுக்கு இவங்க சந்தோஷத்தை மற்றவங்க கிட்ட காட்டக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தோணும்ல. ஸோ கடகராசி அவங்களுடைய சந்தோஷத்தை யார்கிட்ட காட்டலாம்? இந்த முழு மனசை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ, முழு மனசோட யார் உங்கள்கிட்ட பழகுறாங்களோ, அதை உங்கள் முழு மனசே ஒரு நாள் காமிச்சு கொடுக்கும். அந்த முழு மனதோடு பழகக்கூடிய நபர்கிட்ட நீங்கள் உங்களுடைய அன்பு, பாசம், உங்களுடைய குடும்ப சூழலை நீங்கள் காட்டலாம். அப்படியே கிடைக்கலனாலும் உங்கள் மனசோட நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா மட்டும்தான் திருஷ்டி பாதிப்பு, கண் திருஷ்டிக்கு அதிகம் வராது. எந்த மனசிற்கும் ஆறுதல் தேடி போவதை விட, உலகத்தில் ஆறுதல் தேடுவதை விட, தன் மனசில் தனக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தை சொல்லிக்கிட்டாலே கடகராசிக்கு பெரிய மன நிம்மதி கிடைக்கும். வெளியில் கேட்டிங்கன்னா திருஷ்டி தான் அதிகம் வரும். ஏன் அப்படி கடகத்தை சொல்கிறேன் அப்படின்னா, அன்புங்கிறது அழகு தாங்க. ஆனால் அந்த அன்புங்கிற அழகை எல்லோர்ட்டையும் கடகம் காமிச்சா ஒரு நாள் நீங்கள் திருஷ்டினால் நிச்சயமாக காலி ஆகிடுவீங்க. அதனால் அன்பு என்பது இருக்க வேண்டியதான். அது யார்கிட்ட, எங்கே, எந்த சூழலில் என்பதை கடகம் தெரிந்து கொண்டால் மட்டுமே திருஷ்டி பாதிப்பிலிருந்து
கடகராசிக்காரர்கள் வெளியில் வர முடியும். பாசம் வச்சு பேசினா 4 பேர் சந்தோஷப்படுவாங்கன்னு பேரு. ஆனா இந்த பாசமே கடகராசிக்கு கண் திருஷ்டியா ஆயிடுச்சு சார். பாசமே பாசானா போயிடுச்சுங்க அப்படின்ற மாதிரி கடகராசிக்காரர்கள் யார்கிட்ட காட்டுறோம் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். ஸோ திருஷ்டி பாதிப்பு இது வந்து வெளியில் வருவது ரொம்ப ஈஸி. நம்மளுடைய பார்ட் 1 வீடியோவில் மீண்டும் அதை பார்த்து தெரிந்து கொண்டால் மிகப்பெரிய நல்ல பலன்கள் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். இதுலேருந்து வெளியில் வர்றது ஈஸி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. விரைவிலேயே பேசலாம் சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, கடகராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் கண் திருஷ்டிக்கு ஆளாறீங்க, அதுலேருந்து வெளியில் வருவதற்கான வழிமுறைகள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதனுடைய பரிகாரம், அதாவது கண் திருஷ்டிலேருந்து வெளியில் வருவதற்கான பரிகாரம் நம்ம சேனலில் ஏற்கனவே பேசியிருக்கோம். சார் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை வந்து ஆட் பண்ணுறோம், போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவை. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களுடைய யூடியூப் நோட்டிஃபிகேஷனில் ஆட்டோமேட்டிக்காக வரணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததற்கு மனமார்ந்த நன்றி.